ஜோதிடங்கிறது இன்றைக்கோ நேற்றோ உருவானதல்ல. நம்ம பாட்டம் முப்பாட்டம் காலத்துக்கு முன்னால் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கணித சாஸ்திரம். இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் ஜோதிடம் சாகாது. இதை யாராலும் அழிக்கவே முடியாது. தலைவரே பார்த்து உட்காருங்க உட்காருங்க மெதுவா மெதுவா. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன, உங்களில் சில பேர் பல பேர் ஜோசியத்தை உள்வாங்கி படிக்காம பணத்துக்காக பண்ற பாதகத்தினால வர வர ஜனங்களுக்கு ஜோசியத்து மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. அதை தடுக்கணும்னு சங்கத்தில் கூடி நாங்க எடுத்த முடிவு தான் இந்த பரீட்சை. உங்களில் எத்தனை பேர் ஒரிஜினல் எத்தனை பேர் டூப்ளிகேட்டுன்னு இந்த பரீட்சை காட்டி கொடுத்துரும். ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற ஜாதகம் கொடுத்துருக்கோம். காப்பி அடிச்சு மாட்டிக்காதீங்க. அம்மா அரியர் வச்சா திரும்ப 6 மாதம் கழிச்சு எழுதிக்கலாமா? இருக்கிறேன் தலைவரே. அரியர் வச்சா திரும்ப 6 மாதம் கழிச்சு எழுதிக்கலாம்ல? முருகேசா, இந்த ராசிக்கல்ல வெளியே கூட்டு போ. இதெல்லாம் பரீட்சை எழுதி பாஸ் ஆக போறேன். பக்கத்துல இருக்க வெளியே வேற ஏதாவது நியாயமான சந்தேகம் இருந்தா மட்டும் கேளுங்க. அம்மா இவ்வளோ சொல்கிறாங்களே, இவங்கெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதினாங்களா? அதானே தலைவரே. என்ன நீங்கெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதினீங்களா? இப்பதான் ஒருத்தனை வெளியில அனுப்பிச்சேன். நீ போறியா இல்ல உட்காந்து எழுதுறியா? வெட்டி சித்தர் துணை 4 செஷன் யோகம். இந்த ஜாதகதாரரின் கிருத்திகை நட்சத்திரம் மேஷ ராசியின்படி பெயரின் முதலெழுத்து ஈயில் ஆரம்பிக்கும். இளங்கோ, என்ன ஒருத்தனை கூப்பிட்டா 3 பேர் எழுந்திருக்கிறானுங்க. இந்த அப்ளிகேஷனை பென்சில் எழுதுன யாருங்க? சார் நான் தான் சார். பாஸ் 5 ரூபாய் பாஸ். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம் உச்சம் பெற்றிருப்பதால் ஜாதகதாரன் யாரிடமும் கை கட்டி வேலை செய்ய மாட்டான். சொந்த தொழில்தான் செய்வேன் என்று ஒற்றை காலில் நிற்பான். என்ன சொல்ல வர நீயே சொல்லிடு. சார் டாஸ்மாகில் யூஸ் பண்ண பாட்டில்ஸ் இருக்குல்ல சார், அதெல்லாம் ஸ்டிக்கர் பிரித்து க்ளீன் பண்ணி மறுபடியும் புது பாட்டிலாக மாற்றுறதுக்கு மிஷின் வாங்குறோம் சார். அதை கையாலேயே செய்யலாமே சார். இத்தனை நாள் இப்படி தான் சார் செஞ்சுட்டு இருக்காங்க. நாட்டில் நம்ம ஆளுங்க பாட்டில் குடிச்சு காலி பண்ணுற ஸ்பீடுக்கு கையில் செய்கிறது பாசிபிள் இல்லை சார். அதனால் மிஷின் வாங்க போகிறீங்க. கரெக்ட் சார். டோட்டல் அமௌண்ட் 10 lakhsக்கு லோன் வாங்கிட்டா நீ என்ன தான் போடுவ? சார் உழைப்பு போடுவேன் சார். பார்த்துப்பா, மேலே கீழே போட்டுற போகிறேன். என்னவோ வித்தியாசமாக தொழிலை கண்டுபிடிக்கிறீங்க. 20 lakhs வேல்யூக்கு செக்யூரிட்டி சப்மிட் பண்ணுங்கள், ஃபர்தராக மூவ் பண்ணலாம். சார் என்கிட்ட ஐடியாவும் உழைப்பு தான் சார் இருக்குது சார். நாட்டில் அதுக்கு தானே சார் பஞ்சம். கரும்பு சக்கையிலேருந்து கரண்ட் எடுக்கிறது, காட்டன்லேருந்து காண்டம் செய்கிறதுன்னு நாட்டில் ஐடியாக்கெல்லாம் பஞ்சம் இல்லை தம்பி. இப்படி உழப்பா போடுறேன் ஊறுகா போடுறேன்னு சொல்லி தான் ஊரில் நிறையா பேர் இழுத்து மூடிட்டு போயிட்டானுவோ. சார் உலக வங்கியிலே லோன் தரேன்னாங்க. நான் தான் உள்ளூர் வங்கியே வாழ வைக்கலான்னு வந்தேன். போதும்பா, முன்னாடி வச்சவங்க வாழையே கொலை கொலையாக காய்ச்சி தொங்குது. கிளம்பா முதல்ல. இதுக்கெல்லாம் அவன் லேஸில் வந்துட மாட்டான். புது புது சிந்தனைகள் அவனை சும்மா இருக்க விடாது. முயற்சிப்பதே அவன் மூச்சு. இந்த முடி பிஸ்னஸில் வருஷத்துக்கு 3000 கோடி டேர்ன் ஓவர் ஆகாமே, நம்பவே முடியல. ஆமாம் சார். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிலோ 20,000 ரூபாய்க்கு போதாமே. ஆமாம் சார். அப்போ இது கிலோ 8000 ரூபா போகணும்னு சொல்லியிருப்பானே. ஆமாம் சார். நீ கொண்டு வந்திருக்கிற இந்த மசரு கிலோ 45 ரூபா தான் சார். சும்மா விளையாடாதீங்க சார். சார் அறுபடை வீட்டுக்கும் போய் கிலோ 1000 ரூபான்னு டிமாண்டில் வாங்க முடியும் சார். இது நீ கொண்டு வந்திருக்கிற மொத்தம் 300 கிலோவுக்கும் 14,000 ரூபா கிடைக்கும் சார். 3 லட்ச ரூபாய் போட்டிருக்கேன் சார். சார் நல்லா செக் பண்ணி பாருங்க சார், நல்ல லென்த்தாக இருக்குது சார். தம்பி, எவ்வளோ பெரிய மயிராக இருந்தாலும் அவ்வளோதான். தொழில் ஸ்தானம் இப்படி இருக்க, காதல் ஸ்தானம் எனும் 5ஆம் அதிபதியும் திருமணஸ்தானம் எனும் 7ஆம் அதிபதியும் கூட்டு சேர்ந்து கும்மி அடிப்பதால் இந்த ஜாதகக்காரன் நிச்சயம் காதல் வயப்பட்டிருப்பான். சமயம் திருமணஸ்தானாதிபதியுடன் கேது இணைந்திருப்பதால் இந்த காதல் திருமணத்தில் முடிவது கொஞ்சம் கஷ்டம்தான். வேலைக்கு போய் பணக்காரன் ஆனவன் பார்த்துருக்கியா? ஆனால் தொழில் பண்ணுறேன்னு கடன்காரன் ஆனவனை பார்த்துருக்கேன். ரிஸ்க் எடுக்கிற பயப்படுறவன் தான் வேலைக்கு போவான். பீச்சில் சுண்டல் விற்கிற முதலாளிக்கு இருக்கிற சுதந்திரம் ஐடியில் லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற தொழிலாளி கிடையாது. எங்கள் அப்பா கிட்ட நீ என்ன பண்ணுறேன்னு சொல்கிறது? சுண்டல் விற்கிற முதலாளினா? சீரியஸாக இருடா. கொஞ்சம் பொருடி, நான் பண்ணுற ப்ராஜெக்ட் மட்டும் ஒர்க் அவுட் ஆகட்டும், அப்புறம் என்ன பண்ணுறேன்னு பாரு. 2 வருஷமாக இதே தான் சொல்லிட்டு இருக்கேன்.
இன்னும் 1 month டைம் எடுத்துக்கோ. அதுக்குள்ளே ஏதாவது பண்ணு. ஒர்க் அவுட் ஆகலையா வேலைக்கு போகிற வழியை பாரு. இல்லை திரும்பவும் முடியாதுன்னு சொன்னா தயவு செஞ்சு என்னை மறந்துடு. அனு, இப்படி இந்த ஜாதகதாரனின் வாழ்க்கையில் சிக்கல்கள் பல சூழ்ந்திருந்தாலும் சீட்டுக்கட்டில் இருக்கிற ராஜா மாதிரி சீரும் சிறப்புமாக இருப்பான். வணக்கண்ணே. மகேஷ் வண்டி வாங்கிக்க. அண்ணே கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்றேண்ணே. நீ கொடுக்க வேண்டிய வட்டியே லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்குப்பா. இப்போ வட்டிக்கு வண்டி எடுத்துக்கிறேன். டேய் தூக்கிட்டு வாங்கடா. அண்ணே 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 வண்டி இல்லாமல் கஷ்டண்ணே. அண்ணே ப்ளீஸ். அண்ணே சொல்கிறா. டேய் வண்டியை தூக்கிட்டாங்கடா. டேய் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன்டா, டிஸ்டர்ப் பண்ணாதடா. டேய் நான் நடு தெருவில் நிற்கிறேன்டா. கொஞ்சம் ஓரமாக இல்லை, நான் வரேன். சார் ப்ளீஸ் சார். தற்சமயம் இந்த ஜாதகக்காரனுக்கு வாகனம் பறி போய் நடுத்தருவில் நிற்கும் வாய்ப்பு உள்ளது. இந்த ஜாதகக்காரனின் ராசியால் அவனுக்கு மட்டுமல்ல அவனை சார்ந்தவர்களுக்கும் என்னென்ன கெடுதல் இருக்கிறதோ அது அத்தனையும் வந்து சேரும். இதுக்கெல்லாமாடா எக்ஸாம் வைக்கிறாங்க? ஆமாண்டா, ஏதோ நிறைய ஃப்ராட் ஜோசியங்க இருக்கானுங்களாம், அதை கண்டுபிடிக்கிறது அப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க. மாட்டினியா? அதுதான் இல்லை, முழுசா முள்ளையும் கத்த மாதிரி 5000 கொடுத்து உள்ள ஓன் ஜாதத்தை தான் தள்ளியிருக்கேன். ஏன் ஜாதகத்தியா? பின்ன வேற எவனை பற்றி தெரியும் எனக்கு? ஏய் வெரிஃபிகேஷன் பண்ணுறேன்னு கால் பண்ணுவானுங்க மச்சி. இது வரைக்கும் உன் லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சோ அது அப்படியே கக்கி. இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? ஏய் இரு ஒரே நிமிஷம். ஜி ஒரு கஸ்டமர் வந்திருக்காரு ஜி. நான் அப்படியே லைனில் இருக்கேன், நீ பேச்சு கொடு. ஓகே ஜி. அமோகம் அமோகம். ஜோசியர் இதுக்கு முன்னாடி நீங்கள் கன்சல்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை சாமி, நான் முதல் தடவை ஜோசியரை பார்த்த ஒரே மாசத்துல என் சொந்தக்கார பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சாமி. அப்படியா? எங்கள் வீட்டையும் ரொம்ப காலமாக கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கு. அதான் ஜோசியரை பார்த்தா அவர் ஆசீர்வாதத்தில் நமக்கும் நல்லது நடக்கும்னு நம்பிக்கையோடு வந்திருக்கேன். அமோகம். பையனையும் கூட்டி வந்திருக்கலாமே. கல்யாணம் தள்ளி போகிறதே எனக்கு தான் சாமி. அமோகம். ஏம்மா என்னம்மா இது? ஆளே வராத இடத்துக்கு போர்டு ஒரு கேடு. ஒரு நாள் இங்கே நிற்க இடம் இல்லாத அளவுக்கு கூட்டம் வரத்தான் போகுது. அப்படி வந்தா இனிமே புடவையே போட மாட்டேன். ரியலி? ஐயா பா, நீ இப்படி போ, நான் போய் வரேன். ஜோசியர் நீங்கள் சந்திச்சிட்டீங்களா? காலை வணக்கம். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, காலம் கனிய போகுது. உங்கள் மனசு போல் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அமோகம். நல்லது சாமி. சாமி என் பேர் சோமசுந்தரம், மடிப்பாக்கத்துலேருந்து வரேன். எல்லார் கழுத்துலையும் விழுவுற மாலை உன் கழுத்தில் விழ மாட்டேங்குது, அதானே உன் பிரச்சனை? சுவாமி நீங்கள் தெய்வம்யா. மாலை விழும். இப்போதான் மாமா பூ கட்டிட்டு இருக்கா, நீ கவலைப்படாத. தெய்வ வாக்கு சாமி. அடிக்கடி உன் வீட்டு கூரை மேலே காக்கா உட்காருதா? ஆமாம் சாமி. அங்கே தான் சிக்கலே இருக்கு. பிரச்சனை இல்லை, தீர்த்துடலாம். வர மாதம் அன்னைக்கு காலைல சூரியோதயத்துக்கு முன்னாடியே வந்துடு, கவிஷெல்லாம் கழிப்ப. ரொம்ப சந்தோஷம் சாமி. சாமி உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, என் ஜாதகத்தில் ஜென்ம ராசியில் செவ்வாய் தோஷம் இருக்குது. அதுக்கு ஏதாவது? இதை வேலைக்கு 2 போட்டுக்கோ, எல்லாம் சரியாயிடும். சாமி நம்பிக்கையோட சாப்பிடுப்பா, நல்லதே நடக்கும். சந்தோஷம் சாமி. போனதும் மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட வேண்டியதான். குடிநீர் வாரியம் சார்பில் லாரிகள் மூலம் தண்ணீர் விநியோகம் செய்யப்படுகிறது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக ஐ. ரவிசங்கர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இவர் ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டத்தில் சிறப்பு தனிப்படை கண்காணிப்பாளராக இருந்தவர். சென்னையில் அதிகரித்து வரும் ரவுடிசத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் என்று கூறினார். பணம் பதவிக்காக விலை போகிறவன் உண்மையான போலீஸ்காரன் இருக்க முடியாது. நீங்கள் எல்லாருமே டிபார்ட்மெண்ட்டில் எங்கேயுமே எதுக்காகவும் விலை போகலன்னு கேள்விப்பட்டேன். அதான் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணலாம் நீங்கள் வர சொன்னேன். இது அஃபிஷியல் மீட்டிங் கிடையாது. ஸோ ஃப்ராங்காக பேசுங்க. குழந்தை வேலை பற்றி எனக்கு முழுசாக தெரியணும். குழந்தை வேலை பிறந்து வளர்ந்ததெல்லாம் நெல்லூர் பக்கம் ஒரு கிராமம் சார்.
14-15 வயசு சென்னைக்கு வந்தவன் ஏரியாவில் சின்ன சின்ன அடிதடி பொட்டலம் போடுறது, சினிமா தியேட்டரில் பிளாக் டிக்கெட் விற்கிறது, வெளியிலனா தண்ணி பாம்பு விட்டு கலாட்டா பண்ணுறதுன்னு ஆரம்பிச்சான் சார். அப்போ பீக்கில் இருந்த ரவுடி மார்த்தாண்டத்தோடு சேர்ந்து கட்ட பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சான் சார். ஸ்மக்லிங் கேஸில் கூட 2 வருஷம் உள்ள இருந்தான் சார். சார் வெளியில் வந்தவன் 1993 வட்ட செயலாளரை மர்டர் பண்ணிட்டான் சார். அதுக்கப்புறம் சில அரசியல் கட்சிகள் சப்போர்ட் பண்ணதில் போலீஸ் மேலே இருந்த பயமே போயிடுச்சு சார். பெரிய ஆளை வளர்ந்துட்டா சார். இப்போ அவனுடைய மெயின் பிஸ்னஸ் என்னன்னா பல கோடி மதிப்புள்ள லேண்டுகளை அடாவடியை அடித்து பிடுங்குறது. அப்படி ஒருவேளை அவங்க ஒத்துக்கலைன்னா அவங்க ஃபேமிலியில் ஒருத்தரை தூக்குறதுன்னு பெரிய பார்ட்டியிலேயே டார்கெட் பண்ணுறதுனால நம்மகிட்ட கேஸே வர்றதில்லை சார். ஸோ குழந்தை வேலு, we will start from him. இப்போ அவனோட டார்கெட் யாருன்னு எனக்கு தெரியணும். இந்த லேண்ட் டீலிங் விஷயம் உங்களை பார்க்க வர்றது அநேகமாக இதுதான் கடைசி முறையாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது இப்போ தான் குழந்தைகளுக்கு புரிஞ்சுதா? அவருக்கு புரியுது இருக்கட்டும். இப்போ அண்ணனை பற்றி உங்களுக்கு தான் கொஞ்சம் புரிய வைக்கணும். என் அனுபவத்தில் கத்தி மிரட்டுறவனையும் பார்த்துருக்கேன், கத்தி வச்சு மிரட்டுறவனையும் பார்த்துருக்கேன். வேறு தான் இடம் பாரு. செமத்தில் கேர சார், நீ சும்மா அவ்வளோ காசு சம்பாதிக்க முடியும். ஆனால் சார் எல்லா இடத்துலையும் தில்லை காட்ட முடியாது. முடியாதுங்கிறத விட காட்டினாலும் வேலைக்கு ஆகாது. என்னதான் நான் குடும்பஸ்தேன், சாயங்காலம் நான் வீட்டுக்கு போனோம். அப்படி போனால் பொண்டாட்டி பிள்ளை இருக்கணும்ல. மிரட்டுறியா? இதுக்கெல்லாம் பயந்தவன் நான் கிடையாது. ஏய், இதை க்ளீன் பண்ணுறா. அண்ணே சொல்லு. ஒன்று வேலைக்கு ஆகணும். என்ன பண்ண? ஃபோன் அவன்கிட்ட கூட. அண்ணன் பேசுகிறேன். சொல்லுங்க. என்ன ராஜரத்னம், உனக்கு வாயில் பேசினா பிடிக்காதா? சும்மா ஃபோட்டோ காட்டி மிரட்டுறேன்னு நினைக்காத. உன் குடும்பம் மொத்தத்தையும் தூக்குனா அப்புறம் அது ஓன் லேண்டுன்னு சொல்லிக்க எவனும் இருக்க மாட்டான். ஒழுங்கா கையெழுத்து போட்டு வாழற வழியை பாரு ராஜரத்னம். கெத்த காட்டுறன்னு உசுர விட்டுறாத. உன்ன மாதிரி பிஸ்னஸ் மேனுக்கு நான் கொடுக்குற அதிகபட்ச மரியாதையே தான். ப்ராப்பர்ட்டி 2 நாளில் ரெஜிஸ்டர் ஆகணும். புரிஞ்சுதா? எனக்கு டைம் வேணும். என்னோட பார்ட்னர்ஸ்ட்டை நான் கலந்து பேசணும். நீ எவன்கிட்ட வேணாலும் பேசிக்க. 2 நாளில் டாக்குமெண்ட் வந்தாகணும். Alpha calling. Lab test about to begin. Engine start. Right. Left. Increase speed 20 kilometers. 40 kilometers. Girls. Traffic police. Yes. Lab test. Okay. On-road test drive பண்ணிட்டா. Project success. Yeah.
engine off, lights off. சொல்லுக்கா. ஏப்பா எந்நேரமா கடை திறந்து உள்ள அப்படி என்னத்த பண்ற? சரி மிக்ஸி ரிப்பேர் கொடுத்தனா ரெடி ஆச்சா இல்லையா? ஆக்சுவலாக காயிலை டிஸ்மெண்டில் பண்ணியாச்சு. ஆனால் கார்பன் தேய்ச்சதால ஆரம்பிச்சரில் ஆர்பிஎம் ஸ்பீடு கம்மியாயிடுச்சு. ஸோ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸில் ஒரு வேரியேஷன் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு சுத்தமா சுத்தாதா? சுத்தம். நாளைக்கு வாங்க. என்னது நாளைக்கா? வெங்காய சட்டி தான் வேணும்னு சொல்லி எங்க வீட்டில் ஒன்று உசுர வாங்கிட்டு இருக்குது. ஏதாவது வாட்டர் மிக்சர் போட்டு கொஞ்சம் அரைச்சு கொடுப்பா. எப்பா மதியது கொஞ்சம் மசாலா அரைக்க வருவேன். ஏன்னா கடை கட்டி சாத்திட்டு போயிடாத. யோ நீ என்னமோ சயின்டிஸ்டா இருந்துக்க. அதுக்காக ரோட்ல எல்லாம் வச்சு இந்த கிறுக்குத்தனமெல்லாம் பண்ணக்கூடாது. சார் என்ன வண்டி அது? ஆமா இது வண்டி தானா? It's got a completely automated voice based the human voice which இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுனீனா ஃபைன் ஜாஸ்தியாகும் பாத்துக்க. ஆமா இன்சூரன்ஸ் பண்ணிருக்கியா? Sir, no need sir. It's not a production vehicle. கேக்கலையா? வண்டி கேக்குறேன். It's not necessary sir according to the Indian Traffic Police Act. சொல்லு. எங்க அப்பாவுக்கு நம்ம லவ் தெரிஞ்சிருச்சு. என்ன மறந்துடுனாரா? அப்படி சொல்லிருந்தா பரவாயில்லையே. பின்ன அவன் பேர் என்ன சொன்ன? அவர் பேரு இளங்கோ. எவ்வளோ நாளாக தெரியும்? 2 வருஷமா தெரியும். அம்மா கூட தெரியும். மிஸ்டர் இளங்கோ என்ன பண்ணுறார்? ஆர்கானிக் வெஜிடபிள் மார்க்கெட்டில் அதுக்கு இப்போ செம்ம 20,000 ரூபாய். அனு, மிஸ்டர் இளங்கோ என்ன பண்ணுறாருன்னு கேட்டேன். तो जिस भारी गिरावट की हम बात कर रहे थे निफ्टी के साथ वही हुआ है. टोटल 200 पॉइंट नीचे. ஷேர் மார்க்கெட் கன்சல்டன்ட் பா. ஓ குட். நாளைக்கு வர சொல்லி பேசலாம். அப்பா அவர் மட்டுமா ஆண்டியுமா? அவர் மட்டும்தான், இங்கே இல்லை, ஆஃபீஸ். ஏய் பிடிச்சாலும் புளியங்கொம்பா பிடினுவானுங்க. நீ புளியும் தோப்பே பிடிச்சப்பா. டேய் வாடா. நீ போயிட்டு வா, நான் இங்கே இருக்கேன். இந்த மீட்டிங் இன்னொரு நாள் வச்சுக்கலாம்டி. டேய் வாடா. ஷேர் மார்க்கெட் பற்றி எனக்கு என்னடி தெரியும்? உங்கள் அப்பா கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்று வேறு தொழிலே கிடைக்கலையா? வேற நீ சும்மா இருக்கேன்னு சொல்றதா? சொல்லிட்டேன், ஏதாவது பேசி சமாளி. என்னடா அது? என்ன பண்ணுறேன்? ஓகே கேக்குதா? ஜென்ரேட்டர் ஓடுது. எல்லாம் உன்னால தான். சத்தம் நின்றுச்சா? இன்னும் கொஞ்சம் கேக்குது. கேக்கும். பயந்து சாகாத. எங்க அப்பா அவ்வளோ கஷ்டமான கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாரு. உங்க அப்பா கேள்வின்னு கேட்டாலே எனக்கு கஷ்டம் தாண்டி. வா. இந்த ஃபினான்ஷியல் இயரில் நம்ம ரொம்ப முக்கியமான டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு. கம்பெனியோட லாஸ்ட் இயர் ப்ராஃபிட் ரேஷியோ விட. இளங்கோ. ஹாய். ஹலோ குட் டு see you. Thank you. Thanks for coming. Thank you. Please be seated. உட்கார்மா. ஸோ மினர்வா டயர்ஸ் ரொம்ப சீக்கிரமே ப்ளூ சிப் கம்பெனி ஆக போகுது. நம்மளுடைய அடுத்த டார்கெட்டே இவங்களோட ஷேர்ஸ் தான். எனிஹவ் நம்ம ரொம்ப பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். அதுவே பெரிய ரிஸ்க்காக மாறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒரு லீடிங் ஷேர் ட்ரேடிங் எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியன் தான் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. அவரை இங்கே வர வச்சுருக்கேன். இப்போது அந்த ஷேர் மார்க்கெட்டிங் ஜீனியஸ் உங்கள் முன்னாடி பேசுவார். மிஸ்டர் இளங்கோ வாங்க, உங்களை தான் வாங்க. Let him enlighten us.
மிஸ்டர் இளங்கோ, மினர்வா டைல்ஸில் நம்ம கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணலாமா? ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எஸ், அவசியம் நாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எந்த பேசிஸில் சொல்கிறீங்க? எந்த பேசிஸ்னால் இந்த டயர் ரொம்ப நம்பகமாக இருக்கும். 1.5 வருஷமாக என் வண்டியில் இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 20,000 கிலோமீட்டர் ஓடிச்சு, ஆனால் ஒரு பஞ்சர் கூட ஆனதில்லை. தட்ஸ் வை. யூ ஆர் வெரி ஃபனி மிஸ்டர் இளங்கோ. தேங்க்ஸ். நவ் ஜோக்ஸ் அப்பார்ட், ஸ்டாட்டிஸ்டிக்கலாக அந்த கம்பெனியை நீங்கள் அப்சர்வ் பண்ணிருக்காங்கன்னு நம்புகிறேன். ஆமாம் சார். அந்த கம்பெனி ஷேர்ஸோட வாலட்டாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்கள் ஒப்பீனியனை நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒலை அது கூட நல்லா தான் இருக்கும். நேற்று கூட அது ஸ்டடி பண்ணேன், அதில் கூட இது இருந்துச்சு. சாரி காய்ஸ், இன்றைக்கி மிஸ்டர் இளங்கோக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே மிஸ்டர் இளங்கோ, இன்னொரு நாள் பார்க்கலாம். சாரி சார். இனிமேல் எதுவும் போய் சொன்னீங்கன்னா அவன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி சொல்லு. உன் மூஞ்சியை பார்த்தாலே உள்ளே என்ன நடந்துச்சுன்னு தெரியுது. வண்டியில் ஏறு. விசாரிச்சம்மா, வேலை வெட்டி எதுவும் கிடையாது, ஊர் புறா கடை, ஷேர் மார்க்கெட் அது இதுன்னு ஒன்று ஏமாற்றிட்டு இருந்திருக்கான். லீவு இப்பயாவது தெரிஞ்சிச்சேன்னு சந்தோஷப்படு. வாமா போகலாம். அப்பா, அவனை நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அவன் சரியில்லைம்மா, விட்டுரு ப்ளீஸ். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அவனை பற்றி இனிமேல் பேசாத ப்ளீஸ். பா ப்ளீஸ் பா. நீ வீட்டுக்கு போ. பா வீட்டுக்கு போ. உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. டாக்குமெண்ட்ஸ் ரெடி. ஆனால் திரும்பவும் பிரச்சனை பண்ண மாட்டேங்கன்னு அப்படி நம்புறது. அன்னைக்கு சொன்னதான். குழந்தை வேலை நான் நேரில் பார்த்து பேசிட்டு தான் கொடுப்பேன். எங்கே எப்போன்னு கேட்டு சொல்லு.